உண்மையிலே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறையே வந்துட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு அத்துமீறலில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாணவி பார்த்தீங்க அப்படின்னா பேருந்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காவலர் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் சில்மிஷத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த பெண் கோபத்தில் அந்த காவலரை வந்துட்டு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த புகாரை எடுத்து விசாரணை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குற்றவாளியை சீக்கிரமாக கைது பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட இருக்கு. 14 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமிக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமையானது செய்யப்பட்டிருக்குது. இந்த செய்தியும் வந்துட்டு ஒரு மனதை உலுக்குவதாகத்தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. 70 வயது முதியவரை வந்துட்டு பண்ணிட்டு 60 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணியை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்பா வயசானவங்களை கூட விட்டு வைக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இங்கே முன்வைக்க தோணுது. பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது இங்கே வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியில கேலிக்கூத்தாக மாறி இருக்கு. ஜம்பவா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை வேற்று கிரகத்தில் எங்கேயாவது வசிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு இதில் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த சம்பவங்களை மொத்தமாக சேர்த்து ஒரு கோர்வையாக பார்க்கும்போது அடடே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா நம்மளை சுற்றி, என்ன மாதிரி நான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கு அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது. முதல் குற்றம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 மார்ச் 14 வந்து நீலகிரியில் ஓடும் பேருந்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவிக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்குது. அந்த மாணவி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவலரை வந்து செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவிலே நான் சொல்லியிருந்தேன், உண்மையிலே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறையே வந்துட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு அத்துமீறலில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாணவி பார்த்தீங்க அப்படின்னா பேருந்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காவலர் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் சில்மிஷத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த பெண் கோபத்தில் அந்த காவலரை வந்துட்டு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானகரமான சம்பவம் காவல்துறைக்கு என்பதை சிந்திக்க வேண்டும். காவல்துறையினருக்கு வந்துட்டு பயம் இல்லை, கட்டவிழ்க்கப்பட்ட காளைகளாக சுற்றி திரிகிறார்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை தான் நீங்க வந்து முன்வைக்கணும்னு தோணுது. அடுத்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 11 2026 தூத்துக்குடியில விளாத்திக்குளம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவி இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வந்துட்டு ஒரு காட்டுப்பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. அங்கு அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த வந்துட்டு ஒரு எங்க பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு எடுக்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முன்புகாராக பார்க்கப்பட்டு வருது. ஒருவேளை அந்த புகாரை எடுத்து விசாரணை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குற்றவாளியை சீக்கிரமா கைது பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட இருக்குது. ஆனால் குற்றவாளிகளை தப்பிப்பதற்கு காவல்துறையினரே வந்துட்டு இந்த இடத்துல உதவியா இருந்திருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில வந்துட்டு கனிமொழி அவர்கள் தான் வந்துட்டு எம்பியா இருக்கிறாங்க. ஸோ எம்பியை கனிமொழி அவர்களை வந்துட்டு மக்கள் சூழ்ந்து கேள்விகள் கேட்டதை வந்துட்டு நம்ம டிவியிலவே பார்த்துருப்போம். உண்மையிலேயே நம்ம காவல்துறை வந்துட்டு எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் ஒரு உதாரணமாக இது வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. அதே மாதிரி மார்ச் 11 பார்த்தீங்க அப்படின்னா 2026 வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் பக்கத்தில் 14 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமிக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமையானது செய்யப்பட்டிருக்குது. இந்த செய்தியும் வந்துட்டு ஒரு மனதை உலுக்குவதாகத்தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. நல்லா இருக்கிற பெண்களாலேயே வந்துட்டு புகார் தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க எப்படி அதை ஏற்றுக்குவாங்க, அதுக்கு எப்படி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மையிலே கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கு எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறத இது மாதிரியான புகார்கள் வந்துட்டு நமக்கு தெரிவிக்குது. மார்ச் 10 2026 பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் குடிபோதையில் வந்துட்டு 14 வயது சிறுமியை வந்துட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க. அந்த கேஸ் வந்து விசாரணைக்குள்ளாக்கப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. மார்ச் 9 பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த ஒரு முதிய தம்பதிகளை பார்த்தீங்க அப்படின்னா 70 வயது முதியவரை வந்துட்டு பண்ணிட்டு 60 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணியை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்து
பண்ணியிருக்கிறாங்க. ஏன்பா வயசானவங்கள கூடவா விட்டு வைக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இங்கே முன்வைக்க தோணுது. பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது இங்கே வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியில் கேலிக்கூத்தாக மாறி இருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியுது. மார்ச் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வந்துட்டு 7 வயது சிறுமியை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸும் வந்துட்டு பொதுமக்களே பிடிச்சு காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுவுமே இங்கே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தான் மாறி இருந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 6ஆம் தேதி ராயப்பேட்டையில் வந்துட்டு ஒரு பெண் வீட்டுக்குள்ள தனியாக இருந்த ஒரு பெண்ணை வந்துட்டு குடிபோதையில் ஒரு காவலரே வீட்டுக்குள்ள போய் அந்த பெண்ணுக்கிட்ட அத்துமீறிய ஒரு சம்பவம் வந்துட்டு காவல்துறை வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறினது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் வரைக்கும் போயிருந்தது. சஸ்பெண்டுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக தான் பார்க்கப்பட்டு வருது. இன்னும் தண்டனைகள் வந்துட்டு கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நந்தனம் கலைக்கல்லூரியில் வந்துட்டு பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு. ஜனவரி 28 பார்த்தீங்க அப்படின்னா தரமணியில் ஒரு வட இந்திய நபர் வந்துட்டு தன்னுடைய மனைவியோட தங்கி இருக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காவலாளியாக வேலை பார்த்து கொண்டிருந்த நபரும் அந்த குடும்பத்தையுமே வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஆணை ஒரு பக்கம் பெண்ணை ஒரு பக்கம் குழந்தைய ஒரு பக்கம்னு சொல்லி மூட்டை கட்டி திசை கொன்றாக வீசி சென்றாங்க. இது வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டு வந்தது. எந்த அளவுக்கு குற்றவாளிகள் இங்கு பயமில்லாமல் சுற்றி திரிகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் இவை. இன்னும் இருக்குங்க, நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஜனவரி 18 பார்த்தீங்க அப்படின்னா பரமக்குடியில் சிஎம் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று நடந்தது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் காவலருக்கு வந்துட்டு கழிவறை போகும்போது சக காவலரே வந்துட்டு வீடியோ எடுத்த சம்பவம் வந்துட்டு காவல்துறையினுடைய லட்சணத்தை வந்துட்டு படம் பிடித்து காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நவம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கோவை விமான நிலையம் பக்கத்தில் ஒரு பெண் வந்து காருக்குள்ளேயே வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் கோவிலில் சாமி கும்பிட வந்த தாயும் மகளையும் வந்துட்டு காவலர்களே பார்த்தீங்க அப்படின்னா தாயோட கண்ணு முன்னாடியே அந்த பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கேவலமாக பார்க்கப்பட்டுட்டு வருது. சாமி கும்பிட வந்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் இது பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஜூன் 26 பார்த்தீங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் வந்துட்டு ஒரு கர்ப்பிணி வந்துட்டு புகார் அளிக்க வர்றாங்க பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா. அப்போ புகார் அளிக்க வந்த நபர்களையே பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினர் வந்து மிக கடுமையாக வந்து தாக்கி இருக்கிறாங்க. நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், லாக்அப் டெத் அப்படிங்கிறது இங்கே சாதாரணமாகப்பட்டு வருது. ஸோ புகார் அளிக்க வந்தால் கூட சர்வசாதாரணமாக கை நீட்டும் பழக்கம் வந்துட்டு இப்போ காவல்துறையினர்கிட்ட இருக்குது. இந்த அதிகாரத்தை யார் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆகஸ்ட் 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தைக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக வந்துட்டு புகார் அளிக்க போனப்ப அந்த பெற்றோரையே வந்துட்டு காவல்துறையினர் வந்து தாக்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி இருக்குது. நாங்கள் வந்து குற்றம் செஞ்சிருக்கிறாங்கன்னு புகார் தானே கொடுக்க வந்தோம். அப்படி புகார் கொடுக்க வந்த எங்களையே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழ்த்தரமாக நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் நீங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு வருது. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக தான் எங்களால் வந்து அந்த தரவுகளை வந்து எடுக்க முடிஞ்சது. உண்மையிலேயே உங்களை சுற்றி நடந்தக்கூடிய தரவுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா எந்த அளவுக்கு பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்குது, இந்த திமுக ஆட்சியினாலையும் காவல்துறையினராலையும் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதையே வந்துட்டு திரு துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 80 வயதான ஒரு சீனியர் மெம்பர் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். என்ன வார்த்தை பேசியிருந்தாருன்னா, அம்மாவுக்கும் 1000 ரூபாய் தராங்க, மகளுக்கும் 1000 ரூபாய் தராங்க, இனி பெண்கள்லாம் வந்துட்டு ஜாலியாக சினிமாவுக்கு போகலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றலாம் அப்படின்ற மாதிரியான கேவலமான ஒரு விஷயத்தை வந்து மேடையில் பேசியிருந்தார். நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்ததும் போதும் பெண்களை வந்து எப்படி வசப்பாடுவீங்களா அப்படின்ற மாதிரி மகளிர் அமைப்புகள் வந்துட்டு ஒரு புகார்களையும் ஒரு கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. திரு பொன்முடி பார்த்தீங்க அப்படின்னா ஓசி பஸ் ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க, நீ ஓசி பஸ்ஸில் தானே போகிற அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களையும் முன் வச்சாங்க. கேட்டதுக்கு நான் சும்மா ஜாலியாக தானே பேசினேன், இதில் என்ன தப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஜாதி பேரை சொல்லி இந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலையிலும் அந்த பெண்ணை வந்துட்டு ஜாதி பேரை சொல்லி இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியாக்கப்பட்டு தான் வருது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சான்று. நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில் அவர்களுடைய புடவையை இழுத்து அவங்கள வந்துட்டு அந்த அளவுக்கு பாடாப்படுத்தினவங்க தான் இந்த திமுக. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு இங்க பாதுகாப்பே கிடையாது, பெண் இங்க ஆளுமை அப்படின்னு போற்றப்படுவாங்க. தவிர இங்க
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு பங்கேற்க போயிருந்தாங்க. அங்கே சக பெண் காவலருக்கே வந்துட்டு அங்கே பாலியல் அத்துமீறல் நடந்தது அப்படிங்கிறத வீடியோவோட போட்டிருந்தாங்க. ஸோ பெண் காவலர்களுக்கே வந்துட்டு இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மற்ற பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இங்கே எப்படி இருக்கும்? ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் ஒரு போராட்டத்தின் போது தலையில் அடிபட்டு வந்தது. அதுக்கே திரு கருணாநிதி அவர்கள் அது ஒரு மோசமான ஒரு விஷயமாக, அது என்ன விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உலகத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு மோசமான விஷயமாக அதை விமர்சனம் பண்ணியிருந்தார். பெண்கள் தான் எல்லாம், பெண்கள் தான் நாட்டின் கண்கள், எங்களோட பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற இதே திமுக தான் பெண்களை இவ்வளவு கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களையே இந்த திமுக ஆட்சியாளர்கள் எப்படி பேசினாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான். மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லப்படுகிற செல்வ ஜெயலலிதா அம்மையாரையே சட்டசபையில் வச்சு எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணினாங்க திமுகவினர் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய சான்று. இந்த சான்றுகள்லாம் பார்க்கும்போது சாமானிய மக்கள் நமக்கு எங்கே இங்கே பாதுகாப்பு இருக்க போகுது? நான் சொன்ன இந்த புகார்கள், அந்த புகார்கள் பட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 5 ஆண்டு காலங்களில் திமுகவில் அரங்கேறிய மிகப்பெரிய கொடுமைகளும் புகார்களுமாக தான் இது இருக்கு. மேடைதோறும் பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுப்போம், சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு வாய்க்கிழிய பேசிக்கொண்டிருக்கும் திமுக அரசு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புல எந்த அளவுக்கு மெத்தனமாக செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்துக்கிட்டே வரும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்பா மாதிரி, இது ஒரு அப்பாவினோட ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தகப்பனுமே தன் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய பெண் எங்கேயுமே தன்னுடைய குழந்தை எந்த இடத்துலையுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தகப்பனுடைய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த அப்பா ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கேலிக்கூத்தாகத்தான் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. இது சம்பந்தமா பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசு தொடர்ந்து இவர்களை கேள்வி கேட்ட வண்ணமாக தான் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய பேட்டிகளில் கூட காவல்துறையினுடைய மெத்தன போக்க ரொம்பவுமே கண்டிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இந்திய அளவில் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றிக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட பாஜக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒரு சிறப்பு சலுகைகளை அறிவிக்கிறதுல ஒரு முன்னோடியாக செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்னென்ன மாதிரியான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இனி வரிசையா பார்ப்போம். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுடைய நலனை பேணி பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா 2015 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் கணிசமாக உயர்ந்திருக்குது. பெண்கள் பிறந்தா செய்யக்கூடாது, கருவிலையே அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சட்டமாக பார்க்கப்பட்டு வருது. அந்த விஷயத்துல தமிழகம் இதை பெரும்பாலான நாட்கள் ரொம்ப முன்னாடியே இதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. பாஜக அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலமாக பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ஊட்டச்சத்து இயக்கம். இந்த இயக்கத்தின் மூலமாக கர்ப்பிணிகளுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்து அவர்களுடைய உடல் நலத்துல பேணி பாதுகாத்திருக்காங்க. உஜ்வாலா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 41 வங்கி கணக்குகள் இங்க மேம்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஜிபே, யூபிஐ அப்படிங்கிற ஒரு பண பரிவர்த்தனை தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக சாமானிய மக்களும் பேங்கிங்ல தங்களுடைய பணத்தை போடலாம், எடுக்கலாம், வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம், அடுத்த லெவலுக்கு அவங்கள எடுத்துட்டு போற ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுது. முத்ரா திட்டம், இந்த முத்ரா திட்டத்தின் மூலம் நிறைய பெண் தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. தீன் தயாள் ஏழைகள் நலத்திட்டம், இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா மகளிருக்கான சுய உதவி குழுக்கள் மூலமாக நிறைய பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நிறைய பெண் தொழில் முனைவோர்கள் உருவாகி இருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான இந்திய பெண்களாகட்டும் எல்லா பெண்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பிணியாக இருக்கும்போது மத்திய அரசு நிறைய சலுகைகளை வழங்கியிருக்கிறாங்க. ஆரோக்கியமான உணவு, அவங்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கான பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு வருது.
பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை இயக்க திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பான முறையில் பிரசவத்தை மேற்கொள்கிறார்களா, அவர்களுடைய சுத்தம் சுகாதாரம் பேணி பாதுகாக்கப்படுதா அப்படிங்கறது வந்து இங்க கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு வருது. மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். இதன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்ற பின்னாடி அந்த பெண்களுக்கு நிறைய நிதி உதவிகள் வந்துட்டு வழங்கப்பட்டுக்கிட்டு வருது மத்திய அரசினால. தூய்மை இந்தியா திட்டம். இந்த திட்டம் வந்துட்டு இந்தியா முழுவதும் மிக தீவிரமாக ஒரு கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு வருது. இதன் மூலமாக அங்கங்க வந்துட்டு சிறுநீர் கழிக்க கூடாது, உங்களுடைய இயற்கை உபாதைகளை செய்யக்கூடாது, அங்கங்க எச்சி துப்பக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கிட்டத்தட்ட தூய்மை இந்தியா திட்டம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது. இதன் மூலமா ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், இந்த மாதிரி பேருந்து நிலையங்கள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இது ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு எல்லா தரப்பாலையும் பாராட்டப்பட்டுக்கிட்டு வருது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் பிறந்துடுச்சு அப்படின்னா அதை யாரும் சுமையாக நினைக்க வேண்டாம். வங்கி போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க பேரில் ஒரு கணக்கு ஆரம்பிங்க, மாதம் மாதம் வந்துட்டு அதில் டெபாசிட் பண்ணுங்க. இதன் மூலமா வந்துட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக திரும்பி வரும். இதை வந்து ஒரு சுமையாக யாரும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலம் ஒரு செயல்பாடாக பார்க்கப்பட்டு வருது. இந்த மாதிரி மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்துட்டு செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்துட்டு மக்கள் அதை புரிந்துகிட்டு அதை ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி திட்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையாகவுமே இருக்குது. கண்டிப்பா இந்த எலெக்ஷன் டைம்ல இனி வரும் காலங்களில் மக்கள் எல்லாத்தையும் சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரு சமூக நோக்கத்தோடு இங்கே சொல்லப்படுகிறது. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.